வெல்கம் டு உடுனிசா சேனல். 10th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 2.5ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 8 அதுதான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாங்க இப்ப சம்முக்குள்ள போலாம். If 3 plus k 18 minus k 5k plus 1 are in AP அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்திருக்கிற 3 நம்பருமே AP சீரீஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. 3 plus k 18 minus k 5k plus 1 இது மூணுமே AP சீரீஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்னு கொடுத்துறாங்க. AP சீரீஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சரும் தேர்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பரை மைனஸ் பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலா இருக்கும். அதாவது டிஃபரன்ஸ் டிக்கான வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதுதான் நம்மளோட கண்டிஷன். அதை வச்சுதான் இப்ப நம்ம சம போட போறோம். முதல்ல கொடுத்திருக்கிறது 3 plus k 18 minus k 5k plus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் D1 கண்டுபிடிக்கலாம். D1 அப்படின்னா இந்த செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப என்னடா கிடைக்கும், 18 minus k மைனஸ் ஆஃப் இங்க இருக்கக்கூடிய நம்பர் 3 plus k அப்படின்னு எழுதிக்கோங்க. செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மைனஸ் வந்து பிராக்கெட்ல இருக்கிற 2 நம்பருக்குமே காமன். சோ மைனஸ உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 18 minus k minus 3 minus k அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்பரோட சேர்த்துருங்க. இங்க பிளஸ் 18 இங்க மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. 18 3 போச்சுன்னா நமக்கு 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கே எத்தனை இருக்கு, மைனஸ் கே மைனஸ் கே ரெண்டுமே சேம் சைன்ல இருக்குது, 2 கே இருக்கு. சோ மைனஸ் கே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 2k அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது D1ஓட ஆன்சர். இதே மாதிரி D2 கண்டுபிடிக்கலாம். D2 அப்படின்னா இந்த தேர்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப D2 ஈக்குவல் டு 5k plus 1 minus செகண்ட் நம்பர் 18 minus k அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ எப்பயும் போல இந்த மைனஸ் பிராக்கெட்ல இருக்கிற 2 நம்பருக்கும் காமன். சோ மைனஸ உள்ள கொண்டு போங்க. அப்போ 5k plus 1 minus 18 minus into minus plus k அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. இப்போ கேவோட சேர்த்துருங்க, நம்பரோட சேர்த்துருங்க. 5k ஓட ஒரு k ஆட் பண்ணீங்கன்னா 6k அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பிளஸ் 1 மைனஸ் 18 ஒரு நம்பர் பிளஸ்ல இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருந்தா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சோ 18ல 1 போச்சுன்னா நமக்கு என்னடா கிடைக்கும், மைனஸ் 17 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது எதோட ஆன்சர், D2ஓட ஆன்சர். ஓகேங்களா? இப்ப D1ம் D2ம் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஏன்னா கிவன் சீரிஸ் ஆரின் என்னது, AP டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். சோ D1ஐயும் D2ஐயும் ஈக்குவேட் பண்ணுங்க. D1 ஈக்குவல் டு D2. அப்ப அங்க என்னடா இருக்கு, 15 மைனஸ் 2k ஈக்குவல் டு D2 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 6k மைனஸ் 17. 6k மைனஸ் 17. இப்ப என்ன பண்ண போறோம், கேவெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், நம்பர் எல்லாம் இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். சோ ஆல்ரெடி எனக்கு இங்க என்னடா இருக்கு, மைனஸ் 2k இருக்கு, பிளஸ் 6k இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 6k அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். அடுத்து இங்க நம்பர் என்ன இருக்குது, மைனஸ் 17 இருக்கு, பிளஸ் 15 அந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆயிரும், மைனஸ் 15 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். சோ மைனஸ் 2k மைனஸ் 6k 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 8k. ரெண்டும் சேம் சைனா இருக்கிறதுனால ரெண்டை என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணி போட்டுடலாம். இந்த பக்கம் என்ன இருக்கு, மைனஸ் 17 மைனஸ் 15 ரெண்டுமே சேம் சைன். அப்ப ஆட் பண்ணுவோம். 17ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், மைனஸ் 32 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் மைனஸ்க்கு இந்த பக்கம் மைனஸ கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு கேயோட ஆன்சர் தான் வேணும். சோ கே மட்டும் இங்க வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இங்க என்னடா இருக்கு, 32 இருக்கு,
இந்த பிளஸ் 8 இந்த பக்கம் வரையில டிவைடிங்ல வரும். சோ 32 இஸ் டிவைடிங் பை 8. இது எந்த டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும்? 8th டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும். 1 8s are 8, 4 8s are 32 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ வேல்யூ ஆஃப் k equal to 4. அவ்வளவுதான இந்த சம். Thank you to all.